ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. சுடுகாட்டுல தான் பிணங்களை புதைக்கணும் அல்லது எரிக்கணும். கண்ட இடத்துல எல்லாம் செய்ய முடியாது. நீதிமன்ற உத்தரவு ஏதாவது ஒரு இடத்துல செய்யணும்னு சொன்னா நாங்க அது நிறைவேற்றணும் அவசியம் இல்லைன்னு ஒரு தடித்த வார்த்தையா, திமிர்த்தனமான வார்த்தை, அயோக்கியத்தனமான வார்த்தைகளை அவர் பேசுறாரு. அப்புறம் என்ன இதுக்கு உங்க முன்னாள் மாநிலத்தை உங்க தலைவர் இருக்காரு கலைஞர், அவரு மறைந்த பிறகு அவருடைய உடலை மெரினா பீச்சில் தான் புதைக்கணும்னு எதுக்கியா சொன்னீங்க? இந்த மாதிரி கொழுப்பாக திமிர்த்தனமாக பேசுவதை தொடர்ந்து செய்யறாரு. முதல்ல அவர் நாவை அடக்கி பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கன்னு தெரியுமா. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயமாக வந்த தீர்ப்பு குறித்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்றாரு, இது தனிநபருடைய விருப்பத்துக்கெல்லாம் இந்த அரசாங்கம் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை, நீதிமன்ற உத்தரவை நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறோம். இங்க போங்க, அது உங்களுடைய உரிமை. ஏன்னா நீங்க இந்து மத விரோதி, மக்கள் விரோதி, இந்து முருகன் விரோதி எல்லாரும் தெரியும்.